சாய்ராம். திருச்சிற்றம்பலம். மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். सर्वोपनिषदो गावो धोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. हरि ओम्. இறைவனையும் குருவையும் வணங்கி குழுமி இருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஆத்ம விசாரம் பகுதியில் சென்ற வார தொடர்ச்சியாக பகவத்கீதையில் ஞான விஞ்ஞான யோகத்தில் 21வது ஸ்லோகத்திலிருந்தும் விவேக சூடாமணியில் அனுபவியல், அகங்கார நிந்தை, சர்வாத்ம அனுபவம் ஆகியவற்றை பற்றி ரமண மகரிஷியினுடைய தாத்பரியங்கள், ஆதிசங்கராச்சாரியாருடைய அருமையான அந்த ஸ்லோகங்கள், விவரணைகள், அவற்றை சுவாமி சின்மயானந்த மகராஜ் விளக்கி உரைத்த தன்மை, இவற்றையெல்லாம் சிந்திக்க இருக்கிறோம். பகவத்கீதையின் ஞான விஞ்ஞான யோகத்தில் உள்ள 21வது ஸ்லோகம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயார்ச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம். பகவான் பார்த்தனுக்கு அருளுகின்றார், எந்தெந்த பக்தன் என்மேல் பக்தி செலுத்துகின்றானோ, அதுவும் எவ்வாறான பக்தி, ஸ்ரத்தையுடனான பக்தி, எந்த உருவத்தில் என்னை வழிபடுகின்றானோ அதன் வாயிலாகவே அவனுக்கு அருளை பாவிக்கின்றேன், அவனுடைய அந்த தகுதியுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்றேன் என்று வாக்களிக்கின்றார். யக யக பக்தக, எந்தெந்த பக்தன் எந்தெந்த தேவ வடிவத்தை ஸ்ரத்தையோடு அர்ச்சித்தும் இச்சிக்கின்றானோ, தஸ்ய தஸ்ய அவ்வவனுடைய அதே ஸ்ரத்தையை அகம் நான் அசையாததாக செய்கின்றேன். பகவான் பக்தனுக்கு உற்சாகம் ஊட்டுகின்றார். சிறு தெய்வ வணக்கத்தையும் பாங்குடன் செய்தால் அது முடிவில் ஈஸ்வர ஆராதனையாக திருந்தி அமைகின்றது. பக்தனுடைய பக்தியை பெருக்குவது பகவானுடைய கருணையாகும். முதலாவது பக்தி நிலையானது ஆரம்ப நிலையானதில் ஒரு பக்தனுடைய மனப்பாங்கு ஒரு பள்ளி பருவத்தில் முதல் வகுப்பில் சேருகின்ற ஒரு மாணாக்கருடைய அந்த குழந்தையினுடைய அந்த ஒரு பக்குவத்தில் தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அந்த ஒரு விடாமுயற்சி, பக்தி, இறைவன் மேலே ஒரு பாசம், அதன் வாயிலாக அனுஷ்டிக்கும் சில முறைகள், இந்த ஒரு வைராக்கியம், ஸ்ரத்தை, இதையெல்லாம் இருந்தால் அந்த உருவத்திலிருந்தே அவனுக்கு அருள் பாலிக்கிறேன் என்று கிருஷ்ணர் சொல்லுகின்றார். அது எத்தகைய அருளாக அமைகின்றது, அதுவும் ஈஸ்வர பிரசாதம் என்பதை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம்? ஸ்ரத்தையோடு கூடியவனாகிய அவன் அந்தேவதையை ஆராதித்து அதனின்று தான் ஆசைப்பட்டவைகளை எல்லாம் அடையப்பெறுகின்றான். ஆயினும் அவ்வாசை பொருட்களை உண்மையில் வகுத்து வழங்குபவன் நானே. ஈஸ்வரனுடைய ஆக்ஞை இல்லாது எந்த சிறு தேவதைகளாக இருந்தாலும் அவர்களால் செயல்பட முடியாது. ஒவ்வொருவருக்கு அவருடைய கர்மாக்களின் பலனாக நல்வினைகளும் தீவினைகளும் அவற்றினுடைய புண்ணிய பாவங்களை சர்வ பரபிரம்மம் அவருடைய அந்த ஆக்ஞையின் கீழ் இருக்கும் மற்றைய தேவர்கள், அந்த தேவதைகள், அவர்கள் அந்த ஆன்மா குடிகொண்டிருக்கும் அந்த உடலுக்கு சில அனுபவங்களை கொடுப்பது ஈஸ்வர பிரசாதம். அவருடைய ஆக்ஞையின், அவருடைய கட்டளையின் பெயராலேயே ஒழிய அவர்களால் தன்னிச்சையாக எதுவும் செய்ய முடியாது. கேணி, குளம், குட்டை மூலம் மக்களுக்கு பயன்படுவது மழை நீரே. சர்வேஸ்வரனுடைய அருளும் அத்தகையதே. ஒரு வீட்டு கூரையின் மீது
பசு, புலி, சிங்கம் முதலிய மிருகங்களின் வாய் போன்ற குழாய்கள் வைத்திருக்கின்றனர். அந்த வாய்களினின்று விழுகின்ற மழைநீர் உண்மையில் மனிதனுடைய தாகத்தை அடக்குவதற்காக வானத்தினின்று பொழியப்பட்டதுதான். அவ்வாறே மேன்மக்கள் வாயினின்று வரும் சொற்கள் பல தடவைகளில் சர்வேஸ்வரனிடமிருந்தும் வருபவைகளாம். சர்வேஸ்வரனுடைய அருளாசியின் பெயராலேயே மற்ற தேவதைகளும் சரி, குருமகான்களும் சரி, அவர்கள் அருளப்பெறும் அந்த வாக்குகளாகட்டும், கொடுக்கப்பெறும் வரங்களாகட்டும், அனைத்தும் ஈஸ்வர பிரசாதம்தான். அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாம் அபி. ஆனால் அற்ப அறிவாளர்களாகிய அவர்கள் அடையும் பயன் அல்பமானது ஆகின்றது. அது ஒரு ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அதே போல தான். ஒரு குறுகிய காலம்தான் அந்த இன்பம் நமக்கு பயனுடையதாக இருக்கும். அதை அந்த ஒரு குறுகிய காலமே நம்மால் அனுபவிக்க முடியும். அது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்காது. நம்மளுடைய தேடலுக்குண்டான பதில் அதில் கிடைக்காது. இந்த பிறவிக்குண்டான பயன் அதில் இருக்காது. தேவர்களை வணங்குபவர் தேவர்களை அடைகின்றனர், என் அடியார்கள் என்னையே அடைகின்றனர். அடியார்கள் என்றால் இறைவனுடைய திருவடியில் தன்னுடைய சிந்தையை வைப்பவர்கள், பக்தி செலுத்துபவர்கள். காமிய பக்தி அல்லாது நிஷ்காமிய பக்தியாக ஈஸ்வர பிரசாதமாக இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அவன் இட்ட அந்த பாதையிலேயே இன்ப துன்பங்களை அவன் மார்க்கமாகவே அதை அனுபவித்து இந்த ஆன்மாவை நிவேதனம் செய் என்று கிருஷ்ணர் அருளினாரே, அதே போல் அந்த ஆன்ம நிவேதனமாக இந்த வாழ்க்கையை வாழ்பவர் தான் இறைவனுடைய அடியார். அவரே இறைவன் திருவடியை அடைபவர். என்னுடைய அழிவற்ற ஒப்பற்ற பரஸ்வரூபத்தை அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாத என்னை புலன்களுக்கு தென்படும் இயல்பை அடைந்தவனாக எண்ணுகின்றார். 25வது ஸ்லோகம். யோக மாயையினால் நன்கு மூடப்பட்டுள்ள நான் எல்லோருடைய அறிவுக்கும் எட்டுகிறது இல்லை. பிறவாத அழியாத என்னை இந்த மூட உலகம் அறிகிறது இல்லை. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதः மூடோ யம் நாபி ஜானாதி லோகோ மாமஜம் அவ்யயம். எப்படி பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம் கம்சனுக்கு தெரியவில்லை, அங்கே யோகமாயை தான் அவதரிப்பாள். அந்த ஒரு தருணத்தில் கம்சனுக்கு கிருஷ்ணருடைய அவதாரம் அவனுக்கு தென்படாது. அந்த மறைப்பைத்தான் இங்கே கிருஷ்ண பகவான் அருளுகின்றார். அதனால் யோக மாயையினால் நன்கு மூடப்பட்டுள்ள நான் எல்லாருடைய அறிவிக்கும் எட்டுகிறது இல்லை. பிறவாத அழியாத என்னை இந்த மூட உலகம் ந அபி ஜானாதி, இந்த மூட உலகத்திற்கு தெரியாது, இந்த லோகத்திற்கு. மாம் அஜம் அவ்யயம், பிறவாத அழியாத என்னை, மாம் என்னை, அஜம் அவ்யயம் அறிய மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார் கிருஷ்ண பகவான். அர்ஜுனா, சென்றனவும் இருப்பனவும் வருவனவும் ஆகிய உயிர்களை எல்லாம் நான் அறிவேன், ஆனால் என்னை யாரும் அறியார். பகைவரை வாட்டுகின்ற பாரதா, விருப்பு வெறுப்பினின்று உண்டாகும் துவந்துவ மோகத்தால் பிறக்கும் பொழுதே எல்லா உயிர்களும் குழப்பமடைகின்றன. இந்த இருமைகள்தான் அனைத்து உயிர்களின் துன்பத்திற்கும் காரணம் என்று கிருஷ்ணர் அருளுகின்றார். ஆனால் புண்ணிய கர்மங்களை உடைய எந்த ஜனங்களுக்கு பாபம் முடிவடைகின்றதோ, துவந்துவ மோகத்திலிருந்து விடுதலை அடைந்த அவர்கள் உறுதியான விரதம் உடையவர்களாய் என்னை வழிபடுகின்றனர். சுயநலத்தை அகற்றும் செயல்களெல்லாம் புண்ணிய கர்மங்கள் ஆகின்றன. ஆக பாபம் முடிகின்றது, அவர்களுக்கு புண்ணிய கர்மங்கள் மட்டும் இருக்கின்றன. அப்படி என்றால் புண்ணிய கர்மம் என்பது யாது என்பதை சுவாமி சித்பவானந்தர், சுயநலத்தை அகற்றும் செயல்களெல்லாம் புண்ணிய கர்மங்களாகின்றன. நெடுநாள் நிஷ்காமிய கர்மம் புரிந்து மனதை தூயதாக்கியவர்களே உறுதியான உள்ளத்தோடு இறைவனை வணங்குகின்றனர். ஆக இறைவனை அவனுடைய அடியாராக வணங்குவதற்கு அடித்தளம் அறம் சார்ந்த ஒரு வாழ்வு, சுயநலம் இல்லாத ஒரு தொண்டு மற்றும் இறைவனை எந்த ஒரு
பலன்கள் எதிர்பாராது அவன் மீது அன்பு வைத்து அவனை பக்தி செய்வது, அதுதான் நிஷ்காமிய பக்தி. அதே போல கர்மங்களும் நாம் ஆற்றுவதையும் எந்த ஒரு புண்ணிய பலனையும் எதிர்பார்த்து செய்யாது நம்மளுடைய ஆன்மாவை நிவேதனம் செய்துவிட்டால் இந்த பிறவி இறைவன் கொடுத்தது, அதை அவன் இட்ட வழியில் வாழும் பொழுது நிஷ்காமியமாக நாம் கர்மம் புரிகின்றோம். அப்படிப்பட்டவர்கள்தான் தூய்மையான அந்த உள்ளத்தால் தான் இறைவனை அதே தூய அன்போடு வழிபட முடியும் என்று சொல்லும் பகவான். ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தி யே தே பிரம்ம தத்விது கிருத்ஸ்ன மத்யாத்மம் கர்ம சாக்கிலம். மூப்பினின்றும் மரணத்தினின்றும் விடுபடுவதற்கு என்னை வழிபட்டு முயற்சி செய்கின்றவர்கள் அந்த பிரம்மத்தையும் அத்தியாத்மம் முழுவதையும் கர்மம் அனைத்தையும் அறிகின்றனர். துவந்த்வ மோகம் இருமை இருப்பவர்களுக்கும் வாழ்வை பற்றி ஆராய்வதற்கு பெரியதொரு தூண்டுகோல் உண்டு. அவர்கள் கடவுளை அறியாதிருந்தாலும் கடவுளை நம்பாதிருந்தாலும் மக்களது வாழ்வில் உண்டாகும் மாறுதல்களை அறிந்தாக வேண்டும். மூப்பு மரணம் ஆகிய 2 மாறுதல்களும் மனிதனால் வேண்டப்படாதவைகள். வலிவிழந்து அழிந்துபட்டு போவதுதானா வாழ்வின் முடிவு? அரும்பெரும் செயல்களை செய்துவிட்டு ஏமாற்றம் அடைந்தவனாக மனிதன் இவ்வுலகை விட்டு ஏகுதலின் பயன்தான் யாது? இப்படியெல்லாம் விசாரித்து ஜீவிதத்தின் தத்துவத்தை உள்ளபடி அறிதற்கு மரணம் துணை புரிகின்றது. ஆக முறையாக மூப்பையும் மரணத்தையும் ஆராய்ச்சி செய்பவர் உண்மையை அறிகின்றனர். பிரம்மத்தை பற்றியும் தங்களது ஆன்மஸ்வரூபத்தை பற்றியும் கர்மத்தின் முடிவான இயல்பை பற்றியும் அன்னவர் அறிந்தாக வேண்டும். பிரம்மத்தை பற்றி, ஆன்மஸ்வரூபம், கர்மத்தின் முடிவான இந்த இயல்பு, இந்த 3ம் மிகவும் நாம் அறியப்பட வேண்டிய, நாம் விசாரித்து ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயங்கள் என்று சுவாமி சித்பவானந்தர் இதில் அருளுகின்றார். சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் ச யே விதுஹு பிரயாணகாலேபி ச மாம் தே விதுர்யுக்த சேதசஹ. யார் என்னை அதிபூதத்துடனும் அதி தெய்வத்துடனும் அதி யஜ்ஞத்துடனும் கூடினவனாக அறிகின்றார்களோ, யோகத்திலே நிலை நின்ற மனதை உடைய அவர்கள் சாகும் தருவாயிலும் என்னை அறிகின்றனர். அதிபூதம், அதிதெய்வம், அதியஜ்ஞம் ஆகியவைகளை பற்றிய விளக்கம் அடுத்த அத்தியாயமாகிய அக்ஷர பிரம்ம யோகத்தில் வழங்கப்பெறுகின்றது. மரணகாலத்தில் மனக்குழப்பம் அடைவது மாந்தருடைய இயல்பு. ஆனால் யோகிக்கு அத்தகைய குழப்பம் வருவது இல்லை. இயற்கையையும் அதன் பால் பொலிகின்ற மேன்மையையும் அதில் நிகழும் மேலான செயல்களையும் முறையாக அறிபவர்க்கு தெய்வ பக்தி இன்னும் அதிகரிக்கும். இயற்கையோடு ஏய்ந்து வாழ்பவன், இயற்கையினுடைய நியதியை உணர்ந்து அதை பின்பற்றுபவன், அவன் ஒருவனே மூப்பையும் மரணத்தையும் அவனால் அதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்குவம் அவனுக்கு கிடைக்கும். அவனால்தான், எப்படி அந்த குரங்குக்குள்ள ஒரு மனிதன் இருந்தால்தான் குரங்கிலிருந்து மனிதன் வர முடியும், அதே போல ஒரு மனிதனுக்குள் கடவுள் இருந்தால்தான் அந்த மனிதன் அந்த மேன்மை நிலையை அவனுடைய ஆன்மா அடையப்பெறும். அதற்கு இவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் அருளுகின்றார். இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஞான விஞ்ஞான யோகோ நாம சப்தமோத்யாயக. ஹரி ஓம். அடுத்த அத்தியாயமான 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகத்தை அடுத்த பகுதியில் சிந்திப்போம். இப்பொழுது ஆத்ம விசாரம்.